الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. புகழ் அனைத்துமே நாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இத்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எம்மை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சொல்தான் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் ஒரு முஸ்லீம். இஸ்லாம் அது ஒரு சமத்துவத்தை, சமாதானத்தை, ஒரு அமைதியை விரும்பும் தூதைத்தான் உலகத்தில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தொழுகையாளிக்கு எப்படி சில அடையாளங்கள், நோன்பு பிடித்தால் சில அடையாளங்கள், ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் சில அடையாளங்கள் இருக்கிறது. இதே போன்றுதான் முஸ்லிமுடைய பண்பாட்டிலும் சில அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். சலாம் சொல்லுகின்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது எல்லோருக்கும் இதே சலாம் தான். அங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. பணக்காரருக்கு இன்னொரு வார்த்தை, ஏழைகளுக்கு இன்னொரு சொல், தெரிந்தவர்களுக்கு வேறொன்றாக, தெரியாதவர்களுக்கு இன்னொன்று இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகைக்குள்ளேயும் இதை சொல்லுகின்றோம், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எல்லோருக்குமே சலாம். அல்லாஹ்விடத்திலே நாம் தொழுதது அஸ்ஸலாமு அலைய அல்ல, அஸ்ஸலாமு அலைனா. முழு உலகமும் பீஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்கிறோமே, அழகாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். என் தொழுகையின் முடிவும் அதுதான். உள்ளேயும் சலாம் கொடுக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று. ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, வலது பக்கத்தில் இருப்பவர்களும் என்னை போன்றவர்கள் தான், இடது பக்கத்தில் இருப்பவர்களும் என்னை போன்றுதான். எனக்கென்ற ஒரு தனி கொள்கை இல்லை, எனக்கென்று எந்த பெருமையுமே இல்லை. நான் சாதாரணமானவன். இந்த எண்ணும் வாலுமேயானால், இந்த உமூமியத் என்று சொல்லக்கூடிய பொதுவாக ஒரு முஸ்லிம் சிந்திப்பாரையானால், சகோதரர்களே, ஒரு சுகமான வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் தொழிலிலும் குடும்பத்திலும் ஊரிலும் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மை இதுவாகத்தான் இருந்தது. சாதாரணமான ஒரு மனிதர், பெருமைக்கு இடம் கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஒரு மனிதன் நடுங்குகின்றார், பயப்படுகின்றார். ஹவ்வின் அலைக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயப்பட வேண்டாம், நடுங்க வேண்டாம். லஸ்து பி மலிக்கின், நான் ஒரு அரசர் அல்ல. அன இப்னு இம்ரஅத்தின் தஅக்குலுல் கதீத பி மக்கா, சூரிய வெளிச்சத்திலே பட்டு காய்ந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்ட ஒரு தாயின் மகன் நான் ஒரு விஐபி அல்ல. அஸ்ஸலாம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
முஸ்லிம்களிடத்திலே இந்த தன்மை மிகைக்கிறதா? உண்மையிலே ஒரு சுகமான வாழ்க்கை உலகம் பார்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் இதை பார்க்கலாம். அல் ஹாஜ் என்ற பட்டத்தை நாம் கொடுக்கின்றோம் இன்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்டத்தை சூட்டிக் கொள்ளவில்லை. அப்படி ஒரு பட்டமும் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை சொல்வதை குறையாக நான் சொல்லவில்லை. அந்த பட்டத்தினால் எந்த உயர்வும் இல்லை. நானும் ஒரு சாதாரணமான மனிதன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலும் இதை சொல்லித் தந்தார்கள். மக்களோடு மக்களாக வாழுவோம், சேர்ந்து வாழுவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பம் அவர்களுக்கென்று வைத்திருந்த சுத்தமான நீர், பொதுவாக எல்லோருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், தாகம் ஏற்பட்டால் எங்களிடம் தண்ணீர் இருக்கிறது, சுத்தமானது, யாருடைய கரமும் படாத தண்ணீர், நீங்கள் அதை குடித்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், எல்லோரும் அருந்தும் அந்த கைப்பட்ட தண்ணீரிலிருந்து நானும் அருந்த விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம். நானும் உங்களில் ஒருவன் தான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இதை மனிதர் எதிர்பார்க்கின்றார்கள் அடுத்தவர்களிடத்திலிருந்தும் கூட. இப்படி வாழ வேண்டும் என்பதுதான் உலகத்தின் விருப்பம் கூட. யாரை பார்த்தும் பொறாமை இல்லை, தன்னிடத்திலே இருப்பதை வைத்து பெருமையும் இல்லை, பிரச்சினை அங்கே இல்லை. அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, மூன்று பேரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் வழங்கப்பட்டது பத்ருடைய பிரயாணத்திலே. மூன்று பேருக்கு ஒரு ஒட்டகம். சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள் அடுத்தவர்களின் அந்தஸ்தை கொடுப்பதற்கு. அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், நாம் எமது அந்தஸ்தை தேடுவதில்லை, பிரச்சனை வரும். அங்கே ஒரே சஃபில் நின்று தொழுகிறோம். கபரிலே ஜனாசாக்கள் வைக்கப்படும் பொழுது அங்கே கோடீஸ்வரர் கிடையாது, ஒதுக்குவதற்கு யாரும் இல்லை. சஃபிலே வந்து நிற்பதை போன்று சஃப்புகளும் சொல்லுகிறது, மையவாடியும் சொல்லுகிறது, சவவ் ஜமீஅன், எல்லாரும் உண்டுதான். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த அகங்காரங்களை கழுகிறதுக்கு தான் நல்லா நோன்பே தந்தான், ஹஜ்ஜ தந்தான், தொழுகையை தந்தான். ரமலான் முழுக்க அழுது கேட்டு தௌபா செஞ்சோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க மற்றவங்களை மன்னிச்சீங்களா? சகோதரருக்கு விட்டு கொடுத்தீங்களா? 30 ரமலான்களை கண்ட நாங்க வளர்க்க விட்டோமா? காணி துண்ட விட்டோமா? தந்தை விட்டுட்டு போன கடை துண்ட விட்டோமா? சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே கற்பத்தில் வளர்ந்த பிள்ளைகள், ஒரே பாயில் விளையாடிய பிள்ளைகள், ஒரே பாடசாலையில் படித்த பிள்ளைகள், ஒரே தாயிடம் உண்டு மகிழ்ந்த பிள்ளைகள், தாய் மௌத்தா போட்டோம், தந்தை மௌத்தா போனா, இப்போ அங்கே அதிகாரம், சொத்து ஆசை, ஏதாவது ஒன்று புகுந்து அந்த வீட்டில் இருக்கிற சலாமத்தை அப்படியே உடைச்சி, சுபஹானல்லாஹ், தாய் சொல்லுவா சில வேளை, ஏண்ட பிள்ளைகள் 2 பேரும் உண்டாக வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, திருமணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கிறவங்க, தந்தையுடைய மையத்துக்கு பின்னால 2 பேரும் பெருநாள்ல சந்திக்கிறாங்க இல்ல, கெதரிங்குக்கு வராங்க இல்ல, சந்தோஷமே இல்ல. என் மௌத்துக்கு முன்னால என் 2 பிள்ளைகளும் எப்படி ஒரு சஹன்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க? நான் என்ற அகங்காரம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. நானாவும் தம்பியும் ஹஜ்ஜில சந்திச்சு கொள்றாங்க. எல்லோரும் அரஃபாவுடைய மைதானத்தில் கட்டி அணைத்து முஆனகா செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, நானா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம். 30 வருட பிரச்சனை. தொழுகை எங்க போகும்? நோன்பு எங்க போகும்? உறவுகள் முறிந்த நிலையில, விட்டு கொடுக்காத நிலையில, கோபித்த நிலையில, உறவுகளை பகைத்த நிலைமையிலே அமல்கள் அது மேலே செல்லாது, அது கபூலியத் அடையாது. சகோதரர்களே, உள்ளத்தை கழுவணும்ன்றது எங்களை சாதாரணமாக ஆக்கும். எனக்கென்று ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், ஒட்டகத்தில் நீங்கள் வாங்கோ, பிரயாணித்து வாருங்கள்,
நாங்கள் நடந்து வருகிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பதிலாகவும் நாங்கள் நடந்து செல்கிறோம். பரப்புங்கள் சகோதரர்கள் இந்த பண்புகளை. இதுதான் சலாமுடைய கருத்து. அப்ஷு சலாம் மதீனாவிலே இறங்கியதன் பின்னால் சுப்ஹானல்லாஹ் சலாம். இன்றைக்கு சலாத்தையும் வித்துட்டோம் நாங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் எல்லாம் வரும் எங்கட சலாம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக் கொள்வோம். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இவர் மீடியால பாப்புலர் ஆகிறதுக்கு, இவருக்கு லைக்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி, இவருக்கு எல்லாமே அங்கே குஃப்ரோடும் ஷிர்கோடும் சமத்துவத்தை பேணுகிறார். வீட்டுக்குள் பிரச்சினை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. மா அன்துமா அக்வா மின்னி அலல் மஷி. நீங்க ரெண்டு பேரும் என்னை விட சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. முழுக்க என்னுடைய நடையையும் சேர்த்து நடப்பதற்கு எனக்கும் நடக்க முடியும். வலா அன அக்னா மின்குமா அலல் அஜ்ர். உங்களை விட எனக்கும் கூலி தேவையில்லை என்று யோசிக்க முடியாது. எனக்கும் நன்மை தேவை. நடக்கும் நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தையை பாருங்க சகோதரர்களே. மூமின் இதுதான், முஸ்லிம் இதுதான். ஹஜ்ஜி லேசி, நோன்பு லேசி. சகோதரருடைய உள்ளத்தை உடைக்கிறது, அதை உடைக்காம இருக்கிறது கஷ்டம். துண்டு துண்டா போறோம். உள்ள மதிப்பானது. ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது பெரிய நன்மைதான். வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போனவர் துடிப்பார். சகோதரர்களே, ஒரு நீக்ரோ மனிதர் அவருடைய காலை மிரித்துக் கொண்டு, தலையை அல்ல, அந்த புனிதமிக்க ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது ஹராம். ஏன்? இன்னொரு மனிதனுக்கு சிரமம், இன்னொரு மனிதனுக்கு பாரம். அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை சகோதரர்களே. இஸ்லாம் அமைதியை விரும்புது. இஸ்லாம் சிம்பிளிசம், எளிமையை விரும்புகிறது, லேச விரும்புது. வாழ்க்கையில எனக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது கிடைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேனீயை போன்றுதான் ஒரு முஃமின் இருப்பார். அவர் தேனியுடைய பண்பை சொன்னாங்க. இதா அக்கலத் அக்கலத் தய்யிபா, எடுத்தாலும் நல்லது, கொடுத்தாலும் நல்லது. தேனியுடைய பண்பு. மலர்களிலிருந்து தான் தேனியை, திரவத்தை உறிஞ்செடுக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு மலரை கூட பகைத்து கொண்டதில்லை, உடைத்து முறித்ததில்லை தேனிகள். லா தக்ஸிர்ஹா வலா தக்திஷ்ஹா. ஓ லெவலுக்காக வேண்டி ஹுத்பாவை நேரத்தோட முடிக்கணும் கட்டாயம். ஆனால் அந்த முஸ்லிம் மாணவர்கள்ட்ட பரீட்சை முடிஞ்சு போகக்குள்ளே இஸ்லாமிய பண்புகள் வெளியாகணும். படித்து 11 வருஷம் படித்து தந்த ஆசிரியர் அதிபர் பாடசாலையிட பெயர், இதை நாசமாக்கிட்டு உஜாலாவோட வெளியே போகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ லெவலில் சிட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் படித்த கதிரையை உடைச்சு வீசிட்டு இரும்பு கதிரையை முறித்து அதில் ஹாட்டை வரைஞ்சி, இது ஒரு மூமினான மாணவன் பண்பாக இருக்க முடியாது. பிரச்சனை ஏற்படுத்த மாட்டார். அவருடைய பண்பு பாடசாலையிலும் பக்குவமாக இருக்கும். அடுத்தவருக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த இனத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. மாணவர்களே, வாலிபர்களே, நிதானம், பண்பாடு இஸ்லாத்தில் இது. சத்தத்தால் கூட அடுத்தவருக்கு பிரச்சனை கொடுக்கலாம். நாங்கள் சுற்றுலா போய் வரலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தந்த குரல் 12 கிலோமீட்டர்ஸுக்கு கேட்கும். 7ஆம் கட்டையில் சொல்கிற பாங்கு 9ஆம் கட்டையை தாண்டி கேட்கவே தேவையில்லை. இந்த மஹல்லாக்கு தான் இந்த பாங்கு. இகாமத்தை மைக்கில் சொல்லவே தேவையில்லை. தராவீக மைக்கில் தொழுவிக்கவே தேவையில்லை. அவுட் மைக் போட்டு, அவுட் சைட் வெளி ஸ்பீக்கரை போட்டு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருந்தாங்க, உங்களோட சவுண்ட் ஓவர் சவுண்ட், அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பாங்கு சொல்லப்படாது. பண்பாடு. நூறலியில் போய்த்து கேட்டால் சொல்லுவாங்க, எங்களோட பெருநாள் சுற்றுலாக்களை, பெருநாள் டூர் எவ்வளோ ஸ்பீடுன்றா 2 நாளில் 13 பேர் மவுத். வேகம். நாங்கள் என்ன வேகம் இல்லை. முஸ்லிமுடைய பண்பை இஸ்லாம் தொட்டு காட்டும் பொழுது, அட்டவணைப்படுத்தும் பொழுது,
முதலாவது சொல்லுகிறது வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, நடையில் தொடங்கி சுவனத்திலே முடிக்குது. நடை சரியாக வேண்டும், வாழ்க்கை சரியாக ரெண்டா. 18 வயது புள்ளையோட கையில துறப்ப கொடுக்கிறண்டா, பைக்ட மகன்கிட்ட நிதானம் இல்லண்டா, சில வேளை மையத்து வரும் வீட்டுக்கு. எந்த ஆற்றிலே குடித்தால் ஆபத்து என்று சமீட்சை செய்யப்பட்டிருக்கிறதோ இஸ்லாம், அடுத்தவன் மனம் முறியறதுக்கு உம்மவாப்பவை பழுதாக்கிட்டு உறவுகளை முறிச்சிக்கொண்டே வாழ விடல்ல சகோதரர்களே, நிதானமாக வாழ சொல்லு. சல்லல்லாஹு சொன்னாங்க, கடலில் பிரயாணம் செய்யும் பொழுது கடலில் தொழில் பார்ப்பவர்களுக்கு சமீட்சை இருக்கிறது, வேண்டாம் இந்த கடல் பிரயாணம் இப்பொழுது அலை மோதுகிறது ஆபத்து என்று சொன்னதற்கு பின்னால் அன்பார்ந்த வாலிபர்களே, அதையும் தாண்டி பிரயாணித்து யாராவது மரணித்தால் அந்த மரணத்துக்கும் ஷஹாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். தந்தையுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு 20 வயசு வாலிபுரத்தை கூட்டிக் கொண்டு ஆஃப்டர் ஓ லெவல் எல்லாரும் டூர், எந்த ஸ்பீடில் போறண்டும் இல்லை, போற ஸ்பீடை செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஸ்பீட் மீட்டருக்கு பாக்ஸுக்கு கேமராவை செட் பண்ணிக்கொண்டு எத்தனை மையத்தை தூக்கிட்டோம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, தலையை மட்டுமல்ல இஸ்லாம் பாவிக்க சொல்லுகிறது, காலையும் பக்குவமாக பயன்படுத்த சொல்லுகிறது. இன்னக லன் தக்ரிகல் அர்த வலன் தப்லுகுல் ஜிபால தூலா, நீங்க இப்படி வேகமா போனண்டே உங்களுக்கு பூமியை கிழிக்கவும் மேலாது. அல்லாஹ் இந்த இன்னக லன் தக்ரிகல் அர்த குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. உங்களோட இந்த ஸ்பீட் இந்த ஆறாங்கட்ட ரோட்ல விளங்குது. நாங்க இதை மாத்தலன்னு உதாரணம் சொல்லி வேற இல்லை. ஆறாங்கட்டையில் நடக்குதா, ஏழாங்கட்டையில் நடக்குதா, இங்கே தான் நடக்குது. இதை மாற்றணும். முஸ்லீம் ஊருக்குள்ள வந்தா பண்பாடு விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களே நீங்க வந்து கஷாமதி, வெள்ளை உடம்பில் இருக்கும் கருப்பு மச்சத்தை போன்றவர்கள். நீங்க ஃபோக்கஸ் ஆகுவீங்க, உங்களோட வீடியோ வெளியே வரும். ஃபஅஸ்லிஹு லிபாசக்கும், உங்களோட ஃபஅஸ்லிஹு ரிஹாலக்கும் ஃபஅஹ்சினு லிபாசக்கும், உங்களோட ஆடையை சரியாக்கிக்கோங்க, அழகாக்குங்க. உங்களோட ஆடையை பார்த்தாலும் இஸ்லாம் தெரிபடணும், அசிங்கம் தெரிபடக்கூடாது. சும்மா நினைச்ச மாதிரி ஸ்டேடியமுக்கு போற மாதிரி மஸ்ஜிதுக்கு வர சொல்லல இஸ்லாம், அழகாத்தான் வர சொல்லிக்குது. கல்யாண வீட்டுக்கு போற அழகு மஸ்ஜிதுக்கு வருகுதான். எல்லாமே எங்களுக்கு அல்லாட பக்கத்தை கழுவி விட்டுறோம். கல்யாணோடுண்டா கட்டி எத்தனையோ நாள் தயாராகிறோம். ஒழுக்கம், அமைதி, அடுத்தவங்க பார்த்தா இது புள்ளி கிடைக்கும் சகோதரர்களே. உங்களோட வேகம், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாதுகாப்பு இல்லாத வாகனம், லைசன் இல்லாத டிரைவிங் பிரச்சனை. பாதையில் போறவங்களுக்கு பிரச்சனை. எத்தனை பேர் நோயாளி ஆயிட்டாங்க, முறிவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மொட்டை மாடியில் தூங்குவதாக இருந்தால் நீங்கள் அந்த பாதுகாப்பு வளையங்கள், பாதுகாப்பு மதில்கள் இல்லாமல் வெறும் மொட்டை மாடியிலே தூங்கி விழுந்தால் உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு சொல்லாதீங்க. ஆக சகோதரர்களே, இஸ்லாம் அழக விரும்புது, நிதானத்தை விரும்புது. 10 வருஷத்துக்கு பின்னால கூட்டாளியை கண்டிருக்கலாம், நண்பரை, அதுக்குன்னு நடு ரோட்ல வாகனத்தை நிப்பாட்டையில் அவரோட பேசுறதுக்கு பின்னால நோயாளி வந்து கொண்டிருப்பாங்க. உங்களோட ஸ்பீடுக்காக வேண்டி, உங்களோட பேச்சஸிங்காக வேண்டி, உங்களோட தேவைக்காக வேண்டி, உங்களோட ஜும்மாவுக்காக வேண்டி, உங்களோட இமாம் ஜமாத்துக்காக வேண்டி கூட ரோட மறைச்சி வாகனம் நிப்பாட்டேனா. ஃபஅஸ்லிஹு லிபாசக்கும் ஃபஅஸ்லிஹு ரிஹாலக்கும், உங்களோட வாகனத்தை சரி செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்து தான் நினைக்கிறாங்க. இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வரும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இஸ்லாம் பண்பாடு, எளிமை, மன்னிப்பு, விட்டு கொடுக்கிறது, இந்த சமத்துவம், நாங்கள் எல்லாரும் உண்டு என்று வந்து நிதானம் வந்தால் தான் ஒற்றுமை வரும், இல்லைண்டா பிரிவு தான் வரும். மன்னிக்கவே மாட்டாங்க. பழி வாங்கினவங்களை மன்னிங்கன்றது.
பழி வாங்கினவங்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு தந்த மகளுக்கு இட்டு கட்டப்பட்டாச்சு. மிஸ்தாஹ் ரதியல்லாஹு ஒரு முஸ்லீம் சஹாபியும் சம்பந்தப்பட்டான். பேச்சில் முந்திட்டு நாவு அடுத்த வருட மானம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கவலைப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் எப்படி இந்த மனிதனுக்கு செலவழிப்பேன்? குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படி பேசி இருக்கிறாரே. உடனே செலவழிக்கிறத நிப்பாட்டினாங்க. அல்லாஹ் சொன்னான், இது பண்பல்ல. வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி. சகோதரர்களே, அடுத்தவங்களோட ஹக்க பிடிச்சு கொண்டிருப்பவர்களே, இஸ்லாம் சொல்லித் தருகிறது செஞ்ச அநியாயத்தை கூட பழிவாங்கலை கூட மன்னிக்க சொல்லுது இஸ்லாம். இது பண்பல்ல. இப்படியான உயர்ந்த இஸ்லாமிய பண்பு படைத்தவர்கள் செலவை இப்படி செய்ய இயலாது, முடக்க இயலாது. 1000 தீனார் கொடுத்து கொண்டிருந்த உடனே முடிவெடுத்தாங்க 2000 தீனார் கொடுக்கிறாங்க. உம்மாக்கு கொடுத்து கொண்டிருந்த மருந்தை நிப்பாட்டுகிறார் மகன். உம்மா செட் ஆகுது இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு அக்பர். தாய் சொல்றா, எந்த மகன் எனக்கு நஞ்சி வச்சு சாப்பாடு தருவானோ தெரியா, தண்ணி தருவானோ தெரியா. 70 வயசு தாய் கட்டில் இருந்து கொண்டு சொல்றா, சொத்து பிரச்சனையில். அல்லாட நல்லடியார்களே, ஒரு மகன்கிட்ட தண்ணி கூட குடிச்சு வாங்கி குடிக்க நான் பயப்படுகிறேன் என்று சொல்றா உம்மா. நோயாளி தாய், அவட வாய் வார்த்தை. எதிரிய மன்னிக்க சொல்ற இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்க. இந்த ஆயத்துக்கு முன்னால வலாயத்தலி, அதுக்கு முந்தின துண்டு என்ன தெரியுமா? வல்யாஃபு வல்யஸ்ஃபஹு. அபூபக்கரே, உங்களோட மகளை இட்டி கட்டினவங்கள மன்னிங்கோ. எவ்வளோ சுத்தமான பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளதான் மிச்சம் பிரச்சனை வரும். ரோட்ல நல்லா இருக்கலாம், ஊர்ல நல்ல பேர் வாங்குறது லேசி. ஹாஜியாருக்கு, ஆலிமுக்கு, ஆசிரியருக்கு, அதிபருக்கு, வைத்தியருக்கு வீட்டுக்குள்ள நல்ல பேர் எடுக்கிற கஷ்டம். வீட்டுக்குள்ள மஹப்பத்தை பாதுகாக்கிறது சிரமம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த சகோதரர்கள் தான் குழி வெட்டினாங்க. அதே குழியில கொண்டு போய் இறக்கி இருந்துச்சு நினைச்சிருந்தா. சுப்ஹானல்லாஹ். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் மன்னிக்கிறத நீங்க விரும்புறீங்க இல்லையா? சகோதரர் மன்னிங்களே. ஏழும்டா மன்னிங்க. ஜும்மா பின்னால கோபம் இருந்தா அல்லது இந்த மெசேஜை சொல்லுங்க. நோன்பு கபூல் ஆகணுமா? உள்ள முருகணுமா? மன்னிப்பு. சுப்ஹானல்லாஹ். சொந்த தாயை வச்சு 2 மகன்மார் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, மகள்மார் சண்டை பிடிச்சு கொள்றாங்க. இன்னா லில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் பக்கா பகைவன். அவங்களோட மகன் வாராங்க. நானோட பகைமைய பிள்ளைகிட்ட காட்டப்படுகிறது. சகோதரர் பிள்ளைய இந்த பழி வாங்கப்படுகிறது சகோதரர் செஞ்ச அநியாயத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிட மகன் வாராங்க அபூ ஜஹல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? உஸ்குரு மாஹ்சின மௌத்தாக்கும். மௌத்தானவர்களுடைய நலவுகளை பேசுங்க. அபூ ஜஹல்ட நலவை பேச சொல்றாங்க. நாங்கள் நல்லவர்கள்ட்ட குறை தேடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை படைத்த அழுக்குகளிடத்திலே சுத்தம் தேடுறாங்க. சொன்னாங்க, நீங்கள் பேசுகிறதுனால அபூ இக்ரிமாவுடைய உள்ளம் பட்டு போகும். தந்தையிட பழிய மகன்கிட்ட செலுத்தறிஞ்சு. இன்றைக்கி ஜமியத்துல் உலமாவோட சிலவங்க கோபம் பிறைய வச்சு வாங்கினாங்க. 3 ஹவர் பிறை தாமதம். 450 மணித்தியாலத்தில் பயிற்சி கொடி கட்டி பறஞ்சிச்சு. சபுர், பொறுமை. பொறுமையுடைய மாதத்தை முடிஞ்சு தெரிபட்ட பிற சோசியல் மீடியா வச்சு அடுத்தவங்களோட மாணவத்தை வாங்குறவங்க எழுதி வச்சுக்கோங்க. அது அழியாமல் பறந்து கொண்டிருக்கும். வேவ்ஸ், காற்று வீசும் திசையெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கும். எத்தனையோ பேர் ரகசியங்கள், சிசிடிவி கேமராக்கள், பழிவாங்கல்கள், மானம் மரியாதைகள். சுப்ஹானல்லாஹ். கொடி கட்டி பறக்க வைக்கிறோமா? சந்தர்ப்பத்தை வாத்து பழி தீர்த்து கொள்கிறோமா? இது பண்பே இல்லை சகோதரர்களே. இது அசிங்கம். இது இஸ்லாம் அல்ல. இது சலாத்துடைய கருத்து இல்லை. இதிலே சலாமுடைய கருத்து இதில் இல்லை சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். இக்ரிமா வருகிறார். அவருடைய மனது நோகாமல் நடந்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு புலி மானை விரட்டுகிறது.
அந்த மான் பிரசவ துடிப்பிலே வேதனையிலே துடித்து துடித்து ஓடி அந்த புலிக்கு முன்னாலே குட்டி ஈனுகிறது. சுப்ஹானல்லாஹ். உடனே புலி நின்று விட்டது. மான் குட்டியின் தாய் ஓடி விடுகிறது. உடனே நினைத்திருந்தால் அந்த குட்டியிடம் பழிவாங்க இருந்துச்சு. சொல்றாங்க, கழுத்தால் கடித்தெடுத்து கொண்டு அப்படியே கவ்வி எடுத்துக்கொண்டு காடு முழுக்க தேடி அந்த தாய் மானிடம் அந்த புலி அந்த குட்டியை திருப்பி கொடுத்து விட்டு வந்தது. புலி கூட இன்னொருத்தர பழிய புல்லேட்ட வாங்கல, கூட பிறந்தது வாங்கினா. 2 மையத்தை வச்சுக்கொண்டு செய்தி கேள்விப்பட்டுட்டோம். சொந்த உறவுகள் பிரித்து கொடுக்குற சொத்துக்களை சரியா பிரித்து கொடுங்கோ. சலதாலிசி சொன்னாங்க, நீங்கள் வேறுபாடு பார்த்தீங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்களுக்கு வித்தியாசம் பிள்ளைகள் காட்டுவாங்க. இது உம்மவாப்பட தவறு. அதே நேரத்தில் பிள்ளைகள் மன்னிக்கிறது வழக்குக்கு போகாமல். 10 வருட வழக்கு போகுது பஜாரில், ஒரே கடைக்கு, இந்த பஜார் இல்லை வேறு பஜாரில், சொந்த நானா தம்பி வழக்கு பேசுகிறாங்க 10 வருஷமா. சுபஹானல்லாஹ். முடிவு என்ன தெரியுமா? வழக்கில் அல்லாஹ் பிரித்து வச்சு நேரம் இல்லை. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே, ஒரு மகன் சொல்றாரு, எங்கட வாப்பா எங்களை இவ்வளோ கஷ்டத்தில் விட்டுட்டு போனா, அவங்கள கஷ்டத்தில் விட்டுட்டு போகல, குர்ஆன் ஆயத்தை உங்களுக்கு சொத்து பிரித்து தருகிறது. ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கோங்க, மூத்த பிள்ளைகளா உறவுகளா, உம்மா வாப்பா மௌத்தா, சொத்துல எவ்வளோ எனக்கு நெருப்பு இல்லைண்டா விடாதே. பரம்பரையை தாக்கும், பரம்பரையை தாக்கும். அன்புக்குரியவர்களே, கோடீஸ்வர பிள்ளை இன்றைக்கு மூடை சுமந்து கொண்டிருக்கிறார். என்னன்னு கேட்டா, முழு சொத்தையும் நானா அபகரிச்சுகிறார். சொத்து பிரிக்கிறதுல குஃபுர், கொலை, இந்த 2 தவிர யார கல்யாணம் முடிச்சிருந்தாலும், எங்க முடிச்சிருந்தாலும், எவ்வளவு வம்பனாக இருந்தாலும் சொத்து தான் அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். இன்னத்தோட சொத்தை பறிக்கலாம். அன்புக்குரியவர்களே, கடையை வைத்து வழக்கு செல்கிறது. ஒரு சகோதரர் சொல்றார், அல்லாஹு அக்பர், தந்தையிட கபருக்கு அல்லாஹ் நெருப்பு மூட்டட்டும், எங்களை நெருப்புக்குள்ள வச்சுட்டு போய்த்துத்தார். இன்னாலில்லா. பண்பாடு கெட்டு போனா 70 வயது தாயுடைய கட்டில் வாழ்க்கை கடைசி தருணமும் பழுதாகிவிடும், கபூர்லேயும் கஷ்டப்பட வேண்டி வரும். இஸ்லாத்துடைய பண்பாடு வீட்டுக்குள்ளே இறந்து போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவை வரவேற்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, யாரிடம் எது இருக்கும் அதை கொடுத்து பழகுவார்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை ஊத்த குப்பையை கொண்டு வந்து கொட்டி வச்சிருந்தாங்களாம் ஒரு நாடு. அடுத்த நாடு மரங்கனிகளை எல்லாம் கொண்டு வந்து அழகாக அடுக்கிவிட்டு சொன்னார்களாம், யாரிடம் எது இருக்கும் அதை அவர்கள் கொட்டுவார்கள், எங்களிடம் கனிகள், உங்களிடம் குப்பை, பண்பை காட்டுவோம். 5 பேரிலும் ஒரு மாதிரி இருக்காது. சகோதரர், உறவு, பக்கத்து வீடு, மௌத்தா போனா முடிஞ்சு, மௌத்தா போனா முடிஞ்சு. சகோதரர்களே, அப்துல்லா பின் உபை பின் சலூல் சக்கராத்திலே மகனே சென்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கஃனை வாங்கி வாருங்கள். தந்தையே, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட நான் எப்படி போவேன்? மானத்தில் கை வைக்கிறதிலிருந்து மதீனாட நிம்மதியை கெடுத்ததில் தலைவன் முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மகன் சொன்னார், அவர் சொன்னார், இல்லை போங்க, நீங்கள் போனால் கிடைக்கும். பண்பாடு முஷ்ரிக்குக்கும் தெரியும், முனாஃபிக்குக்கும் தெரியும் இஸ்லாம் என்னென்று. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்துக்காக, பொருளுக்காக, ஏமாற்றத்துக்காக வேண்டாம் இஸ்லாத்தை விற்க. மீடியாவுக்காக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இஸ்லாமிய ஆடை, இஸ்லாமிய பெயர், இஸ்லாமிய வெப்சைட், இஸ்லாமிய ஃபேஸ்புக், சகோதரர்களே, இஸ்லாமிய கிராமங்கள், இஸ்லாமிய வியாபாரங்கள், இதை வைத்து தயவு செய்து அல்லாஹுக்காக வேண்டி மார்க்கத்துக்கு அநியாயம் செய்யாதீங்க. மார்க்கத்தில் பேரை நாசமாக்க வேண்டாம், வீணாக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பாருங்க சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் சொன்னாங்க, நீங்கள் போய் கேளுங்க, நபி தருவார். போய் கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை தூக்கி கொண்டு அவர்களே வருகின்றார்கள். 8 கெட்டு குழி வெட்டின அந்த முஷ்ரிக் கபரில் வைக்கப்பட்டுட்டார். முனாஃபிக் மையத்தை வெளியெடுக்க சொல்லி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே எச்சி தெறிக்க தூவினாங்க, உமிழ்ந்தார்கள். முனாஃபிக்குகள் சுத்தி நின்றிருக்கின்றார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பாருங்க, பச்சை அநியாயம் செஞ்சோம். பண்பாடு இஸ்லாம் இதுதான் சகோதரர்களே, பண்பாடு இதுதான். கொள்கைக்காக வேண்டி குடும்பத்தை பிரிப்பவர்களே நீங்க கொள்கைவாதிகள் அல்ல, குழப்பவாதிகள். பெருநாளை பிரிப்பவர்களே குழப்பவாதிகள், கொள்கைவாதிகள் அல்ல. கொள்கை நல்லம், குழப்பம் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஃபாக்கோட. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி வினாடியிலும் கடைசி நேரத்திலும் என்ன சொன்னாங்க? அப்படியே அவர்களுடைய ஆடை எடுத்து கஃனாக தூட்டார்கள், கஃனாக விட்டார்கள். பார்த்து கொண்டிருந்த 1000 முஷ்ரிக்குகள் உடனே கலிமா சொல்லிட்டாங்க. பண்பாடு வாழட்டும், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ளட்டும், கபூல் செய்யட்டும். யா அல்லாஹ் எங்களை ஈமான் இஸ்லாத்தில் உறுதியத்தாயா அல்லாஹ் தெளிவோடு வாழ வைப்பாயா, தக்குவாவோட வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட மஃபாத்தான தாய் தந்தைமாருடைய கபறுகளை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். சொத்து செல்வங்களில் உறவுகளில் முறிவுகள் வந்துடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. பரீட்சை எழுதும் இந்த மாணவர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பாயாக, ஞாபக சக்தியை கொடுப்பாயாக, திறமையை கொடுப்பாயாக, எதிர்காலத்தை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أخوانا الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت.